உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாம நீங்க வந்தாதான் டான்ஸே ஆடுவேன்னு சொன்னா வராம இருக்க முடியுமா சொல்லுங்க? என் லைஃப்ல என்னை யாரும் இவ்ளோ ஸ்பெஷலா இன்வைட் பண்ணதே இல்ல. அவளும் அப்படிதான். இவ்ளோ ஸ்பெஷலா யாரையும் இது வரைக்கும் இன்வைட் பண்ணதும் இல்ல, ட்ரீட் பண்ணதும் இல்ல. இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையில என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அதெல்லாம் இதுக்கு ஈடாகுமா சொல்லுங்க? ஆஸ்தி அந்தஸ்தா? எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி சிரி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. அந்த ஸ்ரீகிருஷ்ணரு எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன்னு சொன்னது உண்மைதான். இப்ப சிரிய பார்க்கும்போது அவ கூடவே நான் இருக்கணும் போல இருக்கு. உங்க ஆசை தீர அவளை நல்லா பாருங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நாங்க இருப்போமோ இல்லையோ. இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை தான் இந்த வீட்ல நாங்க கொண்டாடுற கடைசி பண்டிகையா இருக்கலாம். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதுதானே உண்மை. இவ்ளோ சந்தோஷமான நினைவுகள் இருக்கிற இந்த வீட்டை விட்டு நீங்க எப்படிங்க போகணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் சாக போறோம்னு தெரிஞ்சுதானே வாழ்றோம். எல்லாத்தையும் ஏத்துக்க பழகணும். இல்லைங்க, நம்ம சாவுற வரைக்கும் வாழ்க்கையை எந்த இடத்துலயுமே நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தானுங்க. அது இப்படிதான் நம்மளால முடிவு பண்ண முடியாதுங்க. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க இங்க தான் இருப்பீங்க. இந்த வீட்டுல தான் சிரி இருப்பா. இதே வீட்டுல சிரி ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்குவா. கனவு காண்றதுக்கு காசு தேவையில்ல. கனவு இல்லைங்க, ஆபீஸ்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு பணம் வந்துடும். பாஸ் கண்டிப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம். சரிங்க, நான் இப்ப கிளம்புறேன். பாய் செல்லம். இப்ப கிளம்புறேன். எங்கடா போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றானா, அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிட்டானா இவன்? எப்ப நண்பா கொஞ்சம் சீக்கிரமா வா. சாரிடா. சாரியா? எதுக்கு? அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதா இருந்தது. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போற சாக்குல நான் வெளியே வந்தேன். இப்போ நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்டா. டேய், ஆஃபீஸ்ல இந்த டைம்ல என்ன பண்ற நீ? டேய், நம்ம கண்ணை கட்டிட்டு வேற ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. ஆனா சரியான ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட சந்தேகம் உண்மையோ பொய்யோ டெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சந்தேகமா? எதை பத்தி சந்தேகம்? நீ எதை பத்தியும் யோசிக்காத. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சதும் உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. உன்னை பிக்கப் பண்றதுக்கு கார் அனுப்பியிருக்கேன். டேய், என்னடா நீ பேசுற? நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்டா. பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.